ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஹாய் சரண், வெல்கம் பேக் சரண். ஹாய்ண்ணா ஹாய்ண்ணா. ஹாய் சரண். ஸோ நேற்று மேட்ச் பார்த்தீங்க சரண், சரியான ஒரு மேட்ச்னு சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்தியா உமன்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு. சரியான ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேக் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 ஓவர் நல்லா போட்டாங்க அந்த பாகிஸ்தான் உமன்ஸ் டீம். பட் நல்ல ஒரு கம்பேக். அந்த ஸ்மிருதி மந்தனா அந்த கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் சூப்பரா வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டு வந்து கடைசியா ரிச்சா காஷ் வந்து ஒரு ஃபிளரிஷ் கொடுத்து முடிச்சாங்க. சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. 170 அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் சரண். நீ எப்படி பார்த்த நேற்று மேட்ச்? இந்தியா விசஸ் பாகிஸ்தான் T20 உமன்ஸ் வேர்ல்ட் கப் மேட்ச் எப்படி பார்த்த? நம்ம மேட்சை பார்க்குறப்பே ஒரே விஷயம் தான். நான் இந்தியா பாகிஸ்தான்னாலே ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் விஷயத்தை யோசிச்சேன். ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதோட தான் பார்த்தேன். ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹேண்ட் ஷேக் பண்ணாததை ரொம்ப செலிப்ரேட் வேற பண்ணாங்க. நிறைய கான்ட்ரவர்சியாக போச்சு. ஆனால் தெரிஞ்ச விஷயம் நான் கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் அந்த கேம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் ஷஃபாலி வர்மா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் ஆன உடனே கேம் ஃபைட் லைட்டாக ஸ்லோவாக போகுதோ அப்படின்னு யோசித்தேன். அண்ட் ஸ்மிருதி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் உடனே ஜெமைமா வந்த உடனே விக்கெட் அப்படின்ன உடனே ஐயோ என்ன இது மேட்சே போதா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. நான் ஜெமைமா மேலே தான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கேமை கண்டிப்பாக நிறுத்தி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுல தான் ஒன் டவுன் அவங்க வந்தாங்களோ நான் யோசித்தேன். ஹர்மன் பிரீத்துக்கு முன்னாடி ஜெமைமா வந்திருப்பாங்க. ஸோ கேமை கொஞ்சம் கொண்டு கொண்டு போனதுக்கு அப்புறம் ஆடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஜெமைமான்னு நினைச்சேன். பட் அவங்களும் விக்கெட் ஆனதும் ஹர்மன் பிரீத் வந்து எப்பயும் போல அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு கேமை கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல ஸ்மிருதி மந்தானா என்ன எல்லா இடத்துலையும் அந்த நம்பர் 18 ஜெர்சி போட்டாலே மோஸ்ட் ரன்ஸ் மோஸ்ட் செஞ்சுரிஸ் தூக்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. செம்மையா ஆடிட்டாங்க. அண்ட் லீடிங் ரன் ஸ்கோரரா இந்தியாவுக்கு அவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உமன்ஸ் இதுல. அண்ட் அடுத்த இதுல ஆமா. ஹர்மன் பிரீத் இருக்காங்க. இன்னும் 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 இருக்குன்னா அடுத்து மேல ஒருத்தர் தான் இருக்காங்க வேர்ல்டு ரேஞ்சில். அவங்களையும் பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க கண்டிப்பா. அண்ட் ஃபேண்டாஸ்டிக்கா ரிச்சா கோஷ் மாதிரி ஒரு ஃபினிஷர் வந்து நெக்ஸ்ட் உமன்ஸ் டீமுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு யோசிச்சா ரொம்ப கேள்விக்குறி தான். செம இன்னைக்கு செம ஒரே ஓவரில் ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்தாங்க. இவங்க தீப்தி சர்மா ஒரு ஃபோர் தீப்தி. அடிச்சுட்டு ஒரு சிங்கிள். சிக்ஸு சிக்ஸு ஃபோர் வச்சு விளாசிட்டாங்க அந்த ஓவர் ஃபுல்லாக. செமையாக இருந்துச்சு அவங்க பேட்டிங் ஸ்டைல் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனல் ஓவருமே ரொம்ப பவுலிங் கொஞ்சம் அவங்களோட சைடில் நல்லா சொதப்புனாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரன்ஸுமே நமக்கு வந்து ஆட் ஆன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ராஸ்லேயே வந்து 10 ஒய்டு போட்டு. அண்ட் சூப்பராக இருந்துச்சுண்ணா நம்ம பேட்டிங் பார்க்குறதுக்கு. கரெக்ட் சரண். எஸ், அதான் எனக்குமே அந்த பேட்டிங் கொஞ்சம் அந்த 2 விக்கெட் போனதுமே, அதுவும் ஜெமீமா அவுட் ஆனதுமே நான் கொஞ்சம் பயந்தேன். ஐயோ, ஜெமீமா எப்பவுமே ஒரு நின்றுவாங்க ஒரு 10-15 ஓவருக்கு. அவங்க அவுட் ஆனதும் ஒருவேளை பேனிக் ஆயிடுவாங்கன்னு பார்த்தேன். பட் அந்த ஹர்மன் பிரீத் கவுர் வந்து சூப்பரா வந்து கொஞ்சம் பால் டைம் எடுத்தாங்க, பொறுமையா ஆடி ரொட்டேட் பண்ணி ஆடினாங்க. அந்த 8 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க நம்ம ஸ்மிருதி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி இறங்கி வந்து இன்சைட் அவுட்ல என்ன அடி போட்டு அந்த ஆர்சிபிக்கு ரெகுலரா ஆடுற மாதிரி வந்து ஆடிட்டாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு அந்த அடியிலேயே வந்து கொஞ்சம் பேக் ஃபுட் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பேக் பாகிஸ்தான்ல. பட் நீ சொன்ன மாதிரி ரிச்சா வந்தாங்க. எனக்கு ரிச்சா கோஷ் வந்து ஆடும்போது அப்படியே நம்ம பழைய தோனி தான் எனக்கு ஞாபகம் வருது. வருவாரு வந்து டப்புன்னு ஒரு 4 ஓவர்ல 40 ரன் 50 ரன் பினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து அடிக்கிறாங்க. சூப்பரா இருந்தது சார் எனக்கு பாக்குறதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் எனக்கு அங்க 170 எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்தியா தான் வின்னு அப்படின்ட்டு. அப்படியே அந்த தீப்தி சர்மா லிட்டரலா போட்டு பொசிக்கிறாங்க. 5 விக்கெட் ஆளுன்னு நினைக்கிறேன். அந்த இவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்ரீ சரணின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நல்லா போட்டாங்க. சப்போர்ட் பண்ணி ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க சரண். பட் இந்த மேட்ச் வந்து ஒரு விக்டரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த மேட்ச் அவ்வளவா ஆடல. அந்த கிராந்தி கார்டு அவங்க யாரையும் எடுத்தாங்க. பட் அந்த நம்ம முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர் ரெனிகா சிங் தாக்கூர் அவங்கள வந்து ரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லை இன்ஜுரியா என்னன்னு தெரியல. அவங்க இந்த மேட்ச் ஆடல. பட் எல்லாரும் கேட்கறது அடுத்தடுத்து அந்த பெரிய டீம்லாம் வரும்போது, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, ஒரு ஆஸ்திரேலியாலாம் வரும்போது அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து உள்ள வரணும் ஆக்ஷன்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறாங்க, அதுக்கு ரெடியா இருக்கணும் அந்த மாதிரி பிளேயர்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க சார். நீ அப்ப எப்படி பாக்குற பவுலிங் வர அளவுக்கு? கண்டிப்பா நான் எப்பயுமே இந்தியன் டீம் பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்பின்னிங் இதுல வந்து கண்டிப்பா நம்ம ஹைடா தான் இருக்கும். எல்லா டீமையும் தாண்டி நம்ம நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தாலே ஒரு எக்ஸ்பெக்ஷனலா இருக்காங்க. ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னது நான் தீப்தி சர்மா நான் வந்து இந்த இடத்துல ஸ்ரீலங்கா பட்டியல வந்து ஃபண்டாஸ்டிக்கா பாக்குறேன். ஏன்னா இனிஷியல் ஃபேஸ்ல வந்து ஒரு கேட்ச் ட்ராப் ஆச்சு. ரிச்சா கோஷ் வந்து கேட்சை விட்டாங்க. முனிபா அலி அவங்க ஒருத்தர் தான் ரன் ஸ்கோர் பண்ணாங்க. அவங்களையுமே வந்து அவங்க செகண்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்க வேண்டியது அது ஒரு கொஞ்சம் டஃப் கேட்ச் தான். பட் பிடிக்கணும் அந்த டைம்ல.
ஸோ ஸ்ரேங்கா பட்டேலுமே அந்த ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. ஆஹ் நீங்க கிராந்தி காட் அவங்க தானே? ஆமா, அவங்களுமே வந்து நான் என்னன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போடுறப்போ அவங்களுக்கு சரியான லைன் கிடைக்கல. இன்டு த பாடி அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. லெக் சைடில் மாட்டின முனிபா செமையா ஆடிட்டாங்க அந்த ஓவர். அதுல இருந்து சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு மறுபடியும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு அடுத்து வர போற மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா தேவை. ஏன்னா பெரிய 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 டீம்ஸ் இருக்காங்க நம்ம குரூப்ல. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து போக போக தான் தெரியும். ஆனா எனக்கு என்னமோ இந்த டைம் ஸ்பின்னர்ஸ்னால தான் நம்ம வின் பண்ண போறோமோ ஒரு ஸ்லைட் தாட். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்துட்டு ஏன் நம்ம மாத்தணும், அவங்களோட மைண்ட் செட் ஏன் கெடுக்கணும். ஸோ ஒரு ஒரு மேட்ச் அடிக்க போனா அடிச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல தான் நான் யோசிக்கிறேன். ஆனா கண்டிப்பா டீம்ல இருக்கணும் ஒரு ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் ரேணுகா சிங் இருக்காங்க, அவங்கள மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். கரெக்டு தான் சார். அதான் ஏன்னா எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இங்கிலாந்துல ஆடுறாங்க, பிரிமிங்ஹாம்ல நேற்று மேட்ச், அதுவுமே ஸ்பின்னுக்கு நல்லா அசிஸ்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் லார்ட்ஸ் அங்க இங்கன்னு ஆடுவாங்க. பட் ஓரளவுக்கு ஸ்பின் ட்ராக் மாதிரி தான் கொடுத்த மாதிரியே தெரியுது அந்த ஐசிசி அந்த உமன்ஸ் டீம். ஏன்னா ஈக்குவலா வந்து இருந்தது அசிஸ்டன்ஸ். ஸ்பின்னர்ஸ்க்கும் நல்லா இருந்தது, ஃபாஸ்ட் பாலருக்கும் நல்லா போடுற மாதிரி இருந்தது இது வரைக்கும் முடிஞ்ச மேட்சஸ்ல. பார்க்கலாம். கோயிங் ஃபார்வர்டு ஃபர்ஸ்ட் விக்டரி இப்போ டேக் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானோட. அடுத்தது முக்கியமா அந்த ரெண்டுத்துல எல்லாருமே கேட்கறது அந்த எதிர் சவுத் ஆப்பிரிக்காவோட இல்ல ஆஸ்திரேலியாவோட ரெண்டுத்துல ஒரு பெரிய மேட்ச் வின் பண்ணிட்டா போதும் செமிஃபைனல் ஷோர் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்து நெதர்லாந்து பங்களாதேஷ் இருக்குன்னு நினைக்கிறேன், அது எப்படியும் ஜெயிச்சிருவாங்க இவங்க கிட்ட இருக்கிற அட்டாக் வச்சு பார்க்கும்போது. அதுதான். ஸோ அட்லீஸ்ட் அந்த சவுத் ஆப்பிரிக்காவை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் தரேன். கண்டிப்பா அடுத்த மேட்சஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போதே. இப்போ இந்த மேட்ச் நல்லா விளையாடி இருக்காங்க. ஸ்மித்தி செமையான ஒரு நாக்கு, தீப்தி சூப்பர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்தாங்க. அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்த மேட்சஸ்ல அப்படியே பார்க்கலாம் யார் என்ன சப்போர்ட் பண்றாங்க, கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ட்டு. உங்க ப்ரொடிக்ஷன் சொல்லுங்க இதுல. ஐயோ, உமன்ஸ்ல உமன்ஸ் உமன்ஸ் வேர்ல்ட் கப் டீமோட. யார் வின் பண்ணுவாங்கன்னு கேக்குறியா? ஆமா இல்ல டாப் எல்லாருமே ஃபோர்? ஒரு ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. ஆஹ் ஆமா. இந்தியா ஏ டீம் அண்ட் பி டீம்ல எல்லாருமே ஒரு ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி சும்மா உங்களோட ப்ரொடிக்ஷன் சொல்லுங்க. தெரியல சார். நான் நம்ம இந்த சைட்ல இருந்து ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா போகும் நான் நம்புறேன். இந்தியா எப்படியாவது உள்ள போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சுட்டு உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த பக்கம். அந்த பக்கம் வந்து இங்கிலாந்து கண்டிப்பா உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஹோஸ்டிங் நேஷனு. ஸோ இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து வருவாங்க அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது சார். ஏன்னா நியூசிலாந்து வந்து எஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்க ஒரு சில ஸ்டார் பிளேயர்ஸ். பட் என்னமோ அவங்க மென்ஸா இருக்கட்டும் உமன்ஸா இருக்கட்டும் எப்படியாவது அந்த செமிஃபைனல் அப்படிங்கிறது வர அந்த ஃபார்முலா அவங்களுக்கு தெரியுது. அதனால எனக்கு என்னமோ அந்த நியூசிலாந்து அந்த பக்கத்துல இருந்து வந்துருவாங்கன்னு தான் தோணுது சரண். நீ எப்படி பாக்குற, உனக்கு என்ன தோணுது? நான் வந்து நம்ம டீம் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஷோரா உள்ள வந்துட போறாங்க. ஆனா அந்த சைட்ல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பண்ண இருக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ எனக்கு ரொம்ப வெஸ்ட் இண்டீஸ் ஓகே. உள்ள வந்தா நல்லா இருக்கும் கேம் அப்படின்னு பாக்குறேன். சான்ஸ் இருக்கு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸும் அவங்களும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. வரதுக்கு நீ சொன்ன மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கு. செமிஃபைனல் வந்துட்டா போதும். இது வந்து இந்தியா அங்க இருந்து ஒன் ஆஃப் மேட்சஸ் தான். ஸோ நாக் அவுட் மாதிரி யாரு வின் பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். பார்க்கலாம் சரண், வெயிட் பண்ணி போக போக நமக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ல இதே மாதிரி திரும்ப பெரிய டீமோட ஒரு மேட்ச் வரும்போது நம்ம பேசுவோம் வின் பண்ணாங்க ஏது அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். சூப்பர் சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா.